ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, Shutterstockோட ஜூன் மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன, அதே மாதிரி மே மந்தோட ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஷார்ட் லிஸ்ட்னா என்னன்னு தெரியாதவங்களுக்கு ஆல்ரெடி என்னோட சேனலில் ஷார்ட் லிஸ்ட் பற்றி ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்ணுறேன், இந்த வீடியோ டாப்லையும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட்னா என்னென்னு ஐடியா தெரியும். அதே மாதிரி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே தெரியும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் இதில் நீங்கள் வந்து என்னை டேரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க, Shutterstockோட ஜூன் மந்த் ஷார்ட் லிஸ்ட் என்ன, அதே மாதிரி மே மந்த் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். Shutterstockோட ஜூன் மந்த் ஷார்ட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து ஒர்க்கிங் சம்மந்தமாக, அதாவது பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் கொடுத்துருக்குறாங்க. அதில் அவங்க கொடுத்துருக்க ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹைப்ரிட் ஒர்க். ஓகேங்களா? ஸோ இந்த ஹைப்ரிட் ஒர்க்கில் என்ன மாதிரி அவங்க அசட்ஸ் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ப்ரொஃபஷனல் வந்து ஒரு வீடியோ கால் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, அதாவது வீட்டிலேருந்து வீடியோ கால் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, இல்லை அவங்க ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து, ஓகேங்களா, ஸோ அங்கேருந்து ஒரு வீடியோ கால் பண்ணி ஏதோ ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கிற வேலை பார்த்துட்டு இருக்கவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸு, அதே மாதிரி கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஒர்க்கும், அதாவது ஆஃபீஸ் ஒர்க்ஸும் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இல்லை கோவொர்க்கர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வந்து ஒரு லேப்டாப் வழியாக வந்து ஏதோ ஒரு கஃபேலையோ இல்லை வந்து கோவொர்க்கிங் ஸ்பேஸ்லேயோ வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு டீம் வந்து ஒரு வீடியோ காலில் இருக்கிற மாதிரி, ஒரு வீடியோ மீட்டிங்கில் இருக்கிற கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் இருக்கிற மாதிரி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிற மாதிரி, சில பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்து பேசுகிற மாதிரி, ஸோ இந்த மாதிரி மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்டிங் மேனேஜிங்னு சொல்லுவாங்க. அதை பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து அவங்க குழந்தைங்களோட விளையாண்டுக்கிட்டே ஒர்க்கும் பண்ணுற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எதை அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு இந்த ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அப்புறம் ரெண்டாவது டாபிக் என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். ஓகேங்களா? ஸோ இதில் அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலைல வந்து அவங்க ஷாப்பை ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க இந்த பேக்கேட் பண்ணுறது, ஷிப்பிங்லாம் பண்ணுற போது பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி, ஸோ ஷிப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஆர்டர்ஸை வந்து எடுத்து அதை வந்து பேக் பண்ணி அதுக்கு ஷிப் பண்ணுறதுக்கு அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் வந்து, அதாவது ஃப்ரீலான்சர் வந்து அவங்களோட லேப்டாப்பில் அவங்களோட ஃபினான்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை இன்வாய்ஸ் சம்மந்தமாகவோ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. இல்லை வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட வந்து ஒரு கேஷுவலாக வந்து உட்காந்து ஏதோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஷாப்போட ஓனர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட யங் எம்ப்ளாயீஸ்க்கு ஒரு டாஸ்க்கை வந்து இல்லை வந்து ஒரு வேலையை வந்து எப்படி அதை முடிக்கணும் அப்படின்னு அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி கஸ்டமர்ஸோடையும் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் மெம்பர்ஸுக்கிட்டையும் ஏதோ ஒரு இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரி, இல்லை ஏதோ ஒரு பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி, ஸோ பர்ச்சேஸ்க்கு ஏதோ இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு இந்த ரெண்டாவது டாப்பிக்கில் சொல்கிறாங்க. மூணாவது டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா லீடர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா ஒரு பிஸ்னஸ்ஸு, நான் ஃபஸ்ட் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் பார்த்தோமா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸ். ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸை எடுத்து நடத்துகிறவங்க, ஓகேங்களா, அவங்கள ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீம் டிஸ்கஷனில் வந்து அவங்க டீம் டிஸ்கஷனில் எல்லாரும் சொல்கிறத வந்து எல்லாரும் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ ஓகேங்களா, அவங்க சொல்கிற ஃபீட்பேக் எல்லாரையும் கேட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்மால் பிஸ்னஸோட ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்கிறவங்க பார்த்தீங்களா, அந்த பிஸ்னஸ் நடத்துகிற ஓனர் வந்து அவங்க எம்ப்ளாயீஸோடையே சேர்ந்து ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒர்க் பண்ணி அந்த பிஸ்னஸோட லீடர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லீடர்னா ஓனர் அப்படின்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக்
எல்லாரோடையும் ஒன்றா உட்காந்து அவங்க எம்ப்ளாயிஸோட உட்காந்து ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டீம் லீட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஃபெசிலிட்டி மீன்ஸ் அவங்களோட ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரெயின் ஸ்ட்ரோமிங் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குற மாதிரி அப்படி வந்து நீங்கள் வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர்வைசர் வந்து ஒரு எம்ப்ளாயி ஏதோ ஒரு ஒர்க்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீடர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த கம்பெனியோட ஓன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அவங்களுக்கு அவங்களோட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கொடுக்குற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணதுக்கு, இல்லை அவங்களோட வின்னை வந்து ஒரு டீம் வின்னை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூம் ஷார்ட் லிஸ்ட்டில் அவங்க கொடுத்துருக்கிற 3 டாபிக்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஒர்க்கு, ஸ்மால் பிஸ்னஸ் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த 3 டாபிக் சம்மந்தமாக நீங்கள் ஏதோ ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது எஸ்எஸ்டிகே பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த கீவேர்டை நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திருப்பி சொல்கிறேன், எஸ்எஸ்டிகே பிஸ்னஸ். ஓகேங்களா? இந்த கீவேர்டை கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட் லிஸ்ட்டோட லிங்க் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த லிங்க்கை என்னோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி கூட இந்த ஷார்ட் லிஸ்ட்டோட என்ன ஷார்ட் லிஸ்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நீங்கள் திருப்பி நீங்கள் பார்த்து நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது நம்ம வந்து ஷட்டர்ஸ்டாக்கோட மே மந்த்துக்கு உண்டான ட்ரெண்டிங் டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஷட்டர்ஸ்டாக்கோட மே மந்த் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சன்ஃப்ளவரு, டேப், அப்புறம் 23 நிசான், ஸ்காலர்ஃபீல்ட், அப்புறம் வந்து அன்சாக் டே, லேபர் டே, கிரைன் டெக்ஸ்டர், எர்த் டே, அப்புறம் சன்செட் கீ, சன்செட் ஸ்கை, அப்புறம் பிரஸ்ட் ஸ்ட்ரோக்கு, அப்புறம் லொக்கேஷனு, அப்புறம் நாய்ஸ் டெக்ஸ்டரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லேபர் டே, லைட் லீக்கு, அதுக்கப்புறம் ஐஃபோன் மாக்கப்பு, லேப்டாப் மாக்கப்பு, மெமோரியல் டே. ஸோ இந்த டாபிக்லாம் வந்து ட்ரெண்டிங் டாப்பிக்கில் இருக்குது. நீங்கள் இன்னும் லோட் மோர் கொடுத்தீங்கன்னா நிறைய வந்துட்டுருக்கும். பட் இப்போதைக்கு ட்ரெண்டிங் டாப்பிக்கில் பெஸ்ட்டாக இருக்கிறது நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஓகேங்களா? இன்னும் ரொம்ப ஹை டிமாண்டில் இருக்கிறத உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ எல்லாத்துக்கும் நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ சன்ஃப்ளவர் அப்படின்னா இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ சன்ஃப்ளவர் இருக்கும் தெரியுமா, அதை நீங்கள் வந்து எடுத்து போஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சில எக்ஸாம்பிள் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோஸ், வீடியோஸ் செஞ்சு நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டேப். ஸோ டேப்னா நம்ம நார்மலாக டேப் சுட்டுவோம் தெரியுமா, ஸோ அதோட ஃபோட்டோஸ், ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள், ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 23 நிசான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துருக்கியோட வந்து சில்ட்ரன்ஸ் டேன்னு வச்சிங்களேன். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுற ஃபோட்டோஸ், வீடியோஸ் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் இமேஜஸ் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஸ்காலர்ஃபீல்ட். ஸோ இது வந்து இந்த ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது சம்மந்தமாக ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது என்செக் டே. இது வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட நேஷ்னல் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது அந்த மெமோரியல் டேன்னு வச்சிங்களேன், அந்த போரில் வந்து இறந்தவங்களுக்கு ஒரு மெமோரியல் டே மாதிரின்னு வச்சிங்களேன். ஸோ இதை வந்து என்சாக் டே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது கிரெயின் டெக்ஸ்டர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிரெயின் டெக்ஸ்டரை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன். ஓகேங்களா? அடுத்து ப்ரஷ் ஸ்ட்ரோக். ஸோ இது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஷ் ஸ்ட்ரோக். ஓகேங்களா? ஸோ அந்த ப்ரஷஸை வச்சு நம்ம இது பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது லைட் லீக்கு. ஸோ அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஐஃபோன் மார்க்கப். ஸோ ஐஃபோன் சம்மந்தமாக அதை பற்றி. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்த்திங்கன்னா இந்த ஐஃபோனோட பிராண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. அது முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அந்த பிராண்ட் எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஐஃபோனோட அந்த அவுட்டர் இது எப்படி இருக்கும், ஸோ அதை வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், இல்லுஸ்ட்ரேஷனாக நீங்கள் கிரியேட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இல்லை ஃபோட்டோஸ் எடுத்து கூட நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தது லேப்டாப் மார்க்கப். ஸோ லேப்டாப் எப்படி இருக்கும், ஸோ அது ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரியான. ஓகேங்களா? மார்க்கப் இமேஜ் தான். ஓகேங்களா? ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப்போட பிராண்டோ இல்லை வேறு எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது மெயினாக நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோஸ், வீடியோஸ், இல்லுஸ்ட்ரேஷன் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்தது மெமோரியல் டே. ஸோ இது அமெரிக்காவில் கொண்டாடுறது. ஸோ
ஸோ அங்கே வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த போரில் அதாவது இறந்த அந்த சோல்ஜர்ஸை நினைவூட்டுற விதமாக ஓகேங்களா. ஸோ இது மெமோரியல் டே அப்படின்னு சொல்லிட்டுறாங்க. ஸோ இது சம்மந்தமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷட்டர்ஸ்டாக்கோட மே மந்த் ட்ரெண்டிங் டாபிக்ஸ் ஓகேங்களா. ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இந்த ட்ரெண்டிங் டாப்பிக்கோட லிங்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனாக ப்ரொவைட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ அதை போய் நீங்கள் டேட்டா கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன ரெஃபரன்ஸ் இமேஜஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் அதை அப்லோட் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர்ஸ்டாக்கோட மே மந்த் ட்ரெண்டிங் டாபிக்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன். அப்படி இல்லையா கீழே தெரியுது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ், இதுலேயும் நீங்கள் டைரெக்டாக டிஎம் பண்ணி உங்கள் டவுட்ஸை கேட்கலாம். நான் அதுலேயும் அவைலபிளாக இருப்பேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி, நம்ம வேற ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.